கண்களை மூடி இருதயத்தை கிழித்து தேவ சமூகத்திற்கு நாம் திருந்தி, கர்த்தாவே என்னை மன்னியும் என்று நாம் எல்லாரும் கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட பேசும் அப்பா. எங்கள் பாவங்களையும் ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொருவருடைய குற்றங்களையும் நீர் மன்னித்து நீர் முழுமையாக உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் வேதத்தையும் உம்மையும் புரிந்து கொள்வது நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளுக்கு அப்புறம் நாங்கள் முக்கியப்படுத்த வேண்டிய ஒன்று என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. எங்களோடு நீர் பேசும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் இந்த வேதாகம புத்தகம் அநேக சமயங்களிலே நம்மை நம்முடைய நலனுக்காக எச்சரிக்கிற ஒரு புத்தகம். ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, பாவங்கள்னு எடுத்துக்கொண்டால் முழு பைபிளையும் 667 பாவங்களை லிஸ்ட் பண்ணுது பைபிள். எத்தனை? 667. ஆமென். ஆச்சரியமான விஷயம் பிரியமானவர்களே. சில விஷயங்களை திருப்பி, அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய 2வது வருகையை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா 318 தடவை சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அநேக அப்படியே விசேஷமான அந்த வேதம் அநேக சமயங்களிலே நம்மை எச்சரிக்கிற. யாருக்கு பிரயோஜனம்? அது நமக்கு பிரயோஜனம். ஆகவே நாம் பார்த்து கொண்டிருக்கிற தலைப்பு, ஆமென், வேதத்தின்படி நாம் விட்டு விலக வேண்டியவைகள். ஒருவேளை நீங்களும் நானும் நினைக்கலாம், என்ன இது அப்படின்னு. பட் ஆனால் இந்த எச்சரிப்பு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இதை நான் என் சின்ன வயசில் கொஞ்சம் நான் முதலையே கேட்டிருந்தேன்னா நான் இந்த நிலைமைக்கு ஆயிருக்க மாட்டேனே. எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கிறேன் பிரியமானவர்களே. செல்வந்தர்கள், படித்தவர்கள், ஞானிகள். இதை நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த விளக்கங்கள், இந்த காரியங்கள், இதை தெரிந்தெடுத்தல் எனக்கு இருந்திருக்குமானால் என் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளிலே நான் நடந்திருப்பேனே. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை எச்சரிக்கும் பொழுது நீங்கள் ஒரு பொழுதும் பார்த்தீங்கன்னா அதை வருத்தப்படக்கூடாது. ஆமென். நிச்சயமாக அதை நீங்கள் வருத்தப்படவே கூடாது பிரியமானவர்களே. ஏன்னா இந்த வார்த்தைகள் மிக முக்கியமான வார்த்தைகள். ஆமென், ஆமென் பிரியமானவர்களே, ஆமென். இது ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை, மிக முக்கியமான வார்த்தை. அதனால் நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா தேவ சமூகத்தில் நம்ம ஆண்டவர் எச்சரிக்கும் போது பார்த்தீங்கன்னா மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். ஏன்னா நீதிமொழிகளில் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது. புத்திமதியை தள்ளி விடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானமடைவான். அப்போ கடிந்து கொள்ளுதலை நம்ம கேட்டோம்னா நிச்சயமாக நாம் ஞானம் பெறுவோமாம் பிரியமானவர்களே. புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் ஆத்துமாவை வாழ்க்கையே தானே வெறுக்கிறானா. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஸ்பிரிச்சுவல் சூசைடு. ஆமென் என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஆகவே வேதம் நம்மை எப்பொழுதெல்லாம் எச்சரிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆமென். இதை நம்ம நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே பார்க்கலாம். போகட்டும். The things that we need to leave according to the scripture. சில இதை விட்டு விலகு என்று வேதம் சொல்லுகிறது. நான் அப்படி சொல்லும் பொழுது நான் ஒவ்வொரு முறையும் நான் உங்களை எச்சரிப்பதுண்டு. எனக்கு எவனையாவது பிடிக்காத சர்ச்சில், அதனால் அவனை விட்டு விலகி அயோக்கியம், இவனை விட்டு விலகணும். தெரியாது, ஒருவேளை அந்த இஷ்யூவில் உங்கள்கிட்டயே தப்பு இருக்கலாம், அவர்கிட்ட தப்பு இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ ஆகவே ஆவியானவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ இந்த விஷயத்தில் அதை மிக கவனமாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். பட் ஆனால் வேதம் சொல்லுகிற கோடிட்டு காட்கிறதை ஒரு ஊழியக்காரனாய் நான் உங்களுக்கு காட்ட வேண்டியது, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வர இருக்கிற அநேக தீமையிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். ஆமென். அதுதான் அந்த வார்த்தையினுடைய நல்ல காரியம். இதற்கு நம்ம ஒரு மூல வசனத்தை எப்போவுமே பயன்படுத்துகிறோம் இல்லையா? நம்ம எப்போவுமே ஒரு சீரீஸ்குள்ளே போகும்போது ஒரு மூல வசனத்தை பயன்படுத்துவோம். கவனமாக கேளுங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும்
வஞ்சிக்கிறதற்கேதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாக இராமல். என்ன அழகாக சொல்லுங்க, மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கேதுவான தந்திரமுள்ள. என்ன ஒரு ஆழமான வார்த்தை பிரியமானவர்களே. பிசாசு உங்கள்கிட்ட கண்டிப்பாக பைபிள் எடுத்து தான் வருவான். அல்லேலூயா. எப்படி வருவான்? பைபிள் எடுத்து ஒளியின் வேஷத்தை தரித்து கொண்டு தான் அவன் வருவான். நம்ம நினைக்கிற மாதிரி அந்த டெய்லில் ஒரு ஆரோ மாதிரி போட்டு காதை பயங்கரமாக பல்ல வெளியே தள்ளிட்டு இருந்தால் எவனுமே அவனுடைய ஃபாலோவர்ஸ் கூட அவனுடைய ஃபாலோவர்ஸாக இருக்க மாட்டாங்க. ஹீ நோஸ் இட் வெரி வெல். 9 வரங்கள் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். வேதத்தை படித்து பார்த்தீங்கன்னா, உலகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 வரங்கள் இருக்குல்ல, அப்படியே கவுண்டர் ஃபிட்டாக ஒரு 9 கிஃப்ட்ஸ் அவன்கிட்டையும் இருக்குது. ஹல்லேலூயா. ஜாக்கிரதை. நீங்கள் வேதத்திலே இதை பார்க்கலாம். ஆமென். ஆகவே நாம் எச்சரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள், அப்படிப்பட்ட செய்தியை வாஞ்சித்து கேட்கிறவர்கள், தங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுகிறவர்கள். அல்லேலூயா. என்ன அழகாக இருக்கு பாருங்கள். இந்த வசனத்தை எழுதி முடிக்கும்போது, பலவிதமான காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல். அல்லேலூயா. நம்ம அப்படி இருக்கக்கூடாதான். 2 தீமோத்தேயு 3:5 கடைசி இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு அப்படின்னு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. அநேக காரியங்களை நாம் பார்த்து விட்டோம். நாம் கடைசியாக பார்த்தது வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறவனை விட்டு விலகு என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். அதை நம்ம பார்த்துட்டோம். நம்ம அதற்குள்ளே மீண்டும் செல்ல வேண்டாம். இன்றைக்கு நாம் ஒரு 3 காரியத்தை சுருக்கமாக பார்த்து சரியான நேரத்தில் நாம் இந்த சீரீஸை நாம் முடிப்போம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்திலே ஒரு அருமையான வாசகத்தை நாம் பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே. அந்த வசனம் நம்மை மிக ஆழமாக கொண்டு போகிறது. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். புத்தியீனமும் அயோக்கியத்தனமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து. என்னவா? புத்தியீனமும், அதாவது யார் அந்த மெச்சூரிட்டி இல்லையோ, புத்தியீனமாக இருக்கிறாங்களோ, என அயோக்கியத்தனமான தர்க்கங்கள் தர்க்கம் பண்ணுதலையே சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளை விட்டு நீ விலகு. நம்ம முதலையே நான் சொன்னேன், இந்த சீரீஸ் ஆஃப் சர்மன்ஸில் சில நபர்களை குறித்தும் சில காரியங்களை குறித்தும் நாம் விலகுவதற்கு வேதம் நம்மை எச்சரிக்கிறது. தர்க்கங்களையும் சண்டைகளையும் பிறப்பிக்கும் என்று அறிந்து இவைகளுக்கு விலகிறது. எது? புத்தியினம், அயோக்கியத்தனமான தர்க்கம், ஆர்கியூ பண்ணுறது. நான் நினைக்கிறதாண்டா சரி. எனி கைண்ட் ஆஃப் ஆர்கியூமெண்ட். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல சில நேரங்களில் பார்த்தா உங்களுடைய வேல்யூஸ் வேறு மாதிரி இருக்கலாம். சிலர் ஈவன் இயேசுவை கூட ஒரு தரக்குறைவாக பேசியிருக்கலாம். பரவாயில்லை. நீங்கள் அதற்கு தர்க்கத்திற்கும் சண்டைக்கும் போகாமல் அதற்கு மாறாக அவர்களை நேசித்து அவர்களிடத்தில் அன்பு செலுத்தி அவர்களுக்காக நீங்கள் ஜெபித்து முன்மாதிரியாய் வாழும்போது கொஞ்ச நாள் கழித்து அவங்களே உங்கள்கிட்ட எங்களை தயவுசெய்து மன்னிச்சிருங்க, உங்களுக்கு இது புண்படுத்துன்னு தெரியும், இருந்தாலும் நாங்கள் பேசிட்டோம் அது அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும். 2 காரியங்களை விட்டு, புத்தியீனமான காரியம், தர்க்கங்கள். இந்த 2ஐயுமே பார்த்திங்கன்னா நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த 2ஐயும் ஒன்றா பார்த்தாலும் சரிதான். தர்க்கங்களை விட்டு நாம் விலக வேண்டும். ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா சில நேரங்களில் பார்த்தா நம்முடைய வேவ் லென்த்துக்குன்னு ஒருத்தங்க இருக்க மாட்டாங்க. ஸோ வி ஹாவ் டு பி வெரி, அதாவது ப்ரெசன்ட் த ட்ரூத் வெரி ஆனஸ்ட்லி. அதில் ஒன்றும் சத்தியத்தை என்றைக்குமே நம்ம சொல்லாமல் இருக்கக்கூடாது. ஆனால் தர்க்கங்களில் போய் அது முடியுதுன்னா அதுக்கு முடிவே கிடையாதுங்க. நீங்கள் ஒருத்தர் கடவுளே இல்லை அப்படிங்கிறத தான் நான் நிரூபிக்கிறதா என்னுடைய லட்சியம்னு நினச்சி ஒருத்தர் ஆர்கியூ பண்ணுறாருன்னு வைங்களேன், ஆர்கியூமெண்ட்டுக்கே போகாதீங்க. கிறிஸ்துவினுடைய அன்பை வெளிப்படுத்தி நீங்கள் அவர்களை ஜெயிக்க வேண்டாம். ஸோ இது நமக்கு மிக முக்கியமான ஒரு காரியம். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நமக்கு ஆண்டவர் முதலாவது நம்ம எச்சரித்திருக்கிற காரியம், தர்க்கங்களை நீ விட்டு விலகிறேங்கிறார். எனி ஆர்கியூமெண்ட் ஃபார் தட் மேட்டர். அதை நீங்கள் உங்கள் டைரியில் குறிச்சிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா
2-3 பேஜ் தள்ளி வந்தீங்கன்னா 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மேலும் சகோதரரே எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளை இடுகிறோம்னே இருக்குங்க. இட்ஸ் அ கமாண்ட்மெண்ட் ஃப்ரம் காட். ஆச்சரியமாக இருக்கு பாருங்களேன். அதாவது நாங்கள் சில ஒழுக்கத்தை கற்றுத்தாரோம். ஒழுக்கமின்றி ஒழுங்கின்றி நடக்கிறவர்களை நீ காணும் பொழுது நீ அவர்கள்ட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நீ மெயின்டைன் பண்ணணும். அல்லேலூயா. யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். அதாவது இதிலிருந்து என்ன நமக்கு தெரிகிறது? ஒரு காரியம், நம்ம எல்லாவற்றிலையும் ஒரு டிசிப்ளின்டாக நடக்க வேண்டும். ஒரு பப்ளிக் பிளேஸில் போகிறோம், ஏன்னா நம்ம கேர்ஃபுல்லாக தான் நம்ம பிஹேவியரில். இட்ஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் த பிஹேவியர் த பைபிள் இஸ் டாக்கிங். ஸோ வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். அதாவது மேலும் சகோதரரை எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும், ஒழுங்கற்றங்கிற வார்த்தையை நீங்கள் உங்கள் பைபிளில் அண்டர்லைன் பண்ணிக்கணும். அப்போ ஒரு காரியம், நம்ம மிகுந்த ஒழுக்கத்தோடு வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை. நம்ம யாரோடு சேர்கிறோமோ சொல்லுவாங்களே, டெல் யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் டெல் ஹூ யூ ஆர்ன்னு சொல்லுவாங்க. உன்னுடைய நண்பனை எனக்கு சொல், நீ யார் என்பதை நான் உனக்கு சொல்லிவிடுவேன் என்று. நீ எனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தில் ஒழுங்கற்று நடக்கிறவன் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளா ஒன்று தப்பாக அசஸ் பண்ணிட்டு ஒழுங்கற்றவன் அவனோட்டு விலகணும் அப்படின்னு நினைக்கிறது சரியாக எனக்கு படலை. ஏன்னா நான் நிறைய கவுன்சிலிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு கேட்டால் அந்த ஆள் தான் ரொம்ப மோசமான ஆளுங்கிற மாதிரி இவங்க ஒரு பிக்சர் கொடுப்பாங்க. அவர்கிட்ட போய் கேட்டால் இந்த அம்மா மாதிரி ஒரு ஒஸ்ட்டு நீங்கள் பார்த்து ரொம்ப கேர்ஃபுல் பிரதர், நீங்கள் கவுன்சிலிங் பண்ணும்போது கூட அந்த மாதிரி. ஸோ அப்போ என்ன தெரிகிறதுன்னு கேட்டிங்கன்னா, நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, த டிசர்னிங் ஆஃப் த ஸ்பிரிட்ஸ், ஆவிகளை பகிர்ந்து பார்க்கிற ஒரு வரத்தோடு கிருபையோடு நம்ம செயல்பட்டால் தான் நீங்கள் சரியான ஒழுங்கற்று நடக்கிற அந்த ஆவியை கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப கேர்ஃபுல். இப்போ நீங்கள் வரங்களெல்லாம் நம்ம இன்றைக்கி என்ன ஆயிட்டோம், வரங்களுக்கு நமக்கு ஒரு ஆசையே வர மாட்டேங்குதுல்ல. யோசித்து பாருங்கள். இப்போ நீங்களே ஹானஸ்ட்டாக நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். வரங்களுக்காகவே நான் கிட்டத்தட்ட 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன், 21 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன், 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன், 5 வருஷமாக மெயின் என்னுடைய ஃபோக்கஸே வரங்களுக்கு. அப்படி நம்ம ஜெபிக்கிறோமா? அதுதாங்க முக்கியம். ஏன்னா இந்த டிசர்னிங் ஆஃப் த ஸ்பிரிட்ஸ், ஏன்னா 9 வரங்களில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிருபை உங்களுக்கு கிடச்சிருச்சுனாலே அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. டிசர்னிங் ஆஃப் த பர்சன்ஸ் இல்லை, டிசர்னிங் ஆஃப் த ஸ்பிரிட்ஸ். நீங்கள் பரிசுத்த பவுலடிகளாரை பார்த்தா, இந்த டிவினேஷன் உமன், ஒரு பொம்பளை பிள்ளை குறி சொல்லுகிற ஆவியுடைய ஒரு பிள்ளை ஓயாமல் இவர் ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரர், இவர்கள் சத்திய மார்க்கத்தை நமக்கு போதிக்கிறார்கள்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப பொறுமையாக இருந்தார். அதில் நம்ம பவுல்கிட்ட படிக்க வேண்டிய இந்த பொறுமை தான். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவர் திருந்தி அந்த அசுத்தாவியை பார்த்து, இவளுக்குள்ள இருக்க அசுத்த இவளை விட்டு வெளியே போங்கிறாரு. ஏன்னா பரிசுத்த பவுலுக்குள்ள the discerning of spirits, not the person. நிறைய நேரங்களில் எனி காமன் மேன், நல்ல அறிவுள்ள ஞானமுள்ள மனுஷன் ஒரு மனுஷன், இவன் நல்ல மனுஷன் கெட்ட மனுஷங்கிறத யாருனாலும் சிலர் அறிவுள்ளவர்கள் கண்டுபிடித்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த கிருபை நமக்கு வரமாய் கிடைக்கும் பொழுது, the discerning of the spirit இவனுக்குள்ள இருக்கிற ஆவி எப்படிப்பட்ட நமக்கு தெரியும் போதே நீங்கள் அவனை விட்டு விலகுவதற்கு, இல்லாவிட்டால் அதை நீங்கள் துரத்துகிறதற்கு ஏதோ பாவம் இவன் ஒன்றும் இல்லை, இவனுக்குள்ள ஒரு ஆவி இருந்து தான் இப்படி செயல்படுது. we have to be very careful. நான் ஒரு காரியத்தை நான் கேள்விப்பட்டேன் பிரியமானவர்களே. ஒரு அம்மா, ஒரு PhD படித்த ஒரு அம்மா,
பார்த்திங்கன்னா ஒரு தேசத்தில், நம்ம நாட்டில் இல்லை, வெளியே ஒரு தேசத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து அது இந்த மாதிரி ஆவிகளோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று அது அப்படி செயல்பாட்டுக்குள்ளே அது இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாள் அது சுற்றி ஒரு பெரிய பைத்தான் மாதிரி அது பெட்டில் ஏறி வர்ற மாதிரி, அது நிஜமாக தான் வந்துச்சா இல்லைன்னா அது நான் என்னுடைய கற்பனையில் அப்படி தெரியுதான்னு தெரியலன்னு இந்த அம்மா சொல்லுகிற மாதிரி இருக்கிறது. வந்து அந்த அம்மா அப்படி உடம்பை சுற்றி அப்படி அந்த பாம்பு வந்து நின்று அப்படி அந்த அம்மாவுக்குள்ளே போன மாதிரி ஆயிடுச்சான். அப்போலேருந்து அந்த அம்மாவுக்கு யாரை பார்த்தாலும் இவங்களுடைய பாஸ்ட்டு இந்த ஒரு குறி சொல்கிற தன்மை அவங்களுக்குள்ள வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சான். அது கூட பெருசு இல்லைங்க. அப்படி நடந்த உடனே அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல எனக்கு கிடைச்ச அப்படி எனக்குள்ளே அந்த ஒரு குறி சொல்லுகிற தன்மை வந்தோடனே நான் அந்நிய பாஷையிலே பேசினேன். கேர்ஃபுல். தேவனை தூஷிக்கிற ஆவிகளும் உண்டு பிரியமானவர்களே. எப்படின்னு பாருங்க. அது வரைக்கும் எனக்கு யாரை பார்த்தாலும் எதுவுமே தெரியாது. இப்படி ஒரு ஆவி எனக்குள்ளே வந்த பின்பு நான் என்ன சொல்றேன்னா, அசுத்த ஆவிகள் கூட சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு கிருபைகளையும் வல்லமையும், அவங்க கூட ஒரு PhD படித்தவங்க ஆவியோட அவங்க கூட தேடுறாங்க. ஆனால் விசுவாசிகளாகிய நாம் இப்படிப்பட்ட வரங்கள் எனக்கு வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை கூட நமக்கு இல்லை. இன்றைக்கு ஆவியானவர் அதைத்தான் கோடிட்டு காட்டுகிறார். என் பிள்ளைகளை அத்தனை ஞானத்தையும் அத்தனை கிருபையும் வல்லமையும் வரங்களையும் நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன். நம்ம அப்பா எப்பவுமே உள்ளவனவனோ அவனுக்கு கூட கொடுக்குறவர். அதாவது எவன் வாஞ்சிக்கிறானோ அவனுக்கு தான் அது கிடைக்கும். அல்லேலூயா. அதனால தான் அப்பா சொன்னார், நீங்கள் ஜெபம் பண்ணும்போதும் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும்னு ஏன் ஆண்டவர் சில நேரங்களில் வைக்கிறார் தெரியுமா? உடனே இன்னைக்கு கேட்டு காலையிலே சில நேரங்களில் கிடச்சிரும், சில நேரங்களில் கிடைக்காது. ஏன் தெரியுமா? எந்த அளவுக்கு இவன் இதில் சின்சியராக இருக்கான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் எந்த இதுலையும் ஜெபிக்கிறதே இல்லை. போகட்டும் பிரியமானவர்களே. அப்போது இந்த வசனத்தின்படி ஒழுங்கற்று நடக்கிற ஒரு ஆத்துமாவை நீங்கள் வந்து ஒரு டிசர்னிங் ஆஃப் ஸ்பிரிட்ஸ், ஆவியை பகிர்ந்து பார்க்கிற வரம் உங்களுக்கு இருக்குமானால் என் பிரசங்கம் வந்து உங்களுக்கு தேவையப்படாது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, கடைசி காலம். உங்கள் பிள்ளைகளோடு பழகுகிற நண்பர்கள், உங்களுடைய வீட்டுக்கு வருகிறவர்கள், வீட்டிற்கு விட்டு வெளியே போகிறவர்கள், நீங்கள் வேலை பார்க்குற இடங்களிலே, அப்போது அப்பாட்ட கேளுங்க. அப்பாட்ட அந்த கிருபை இருக்குது. ஆமென். அல்லேலூயா. தட் இஸ் அந்த மாதிரி ட்ரெஷருக்காக தான் நீங்கள் அதிக நேரம் ஜெபிக்க வேண்டும். நிறைய நேரங்களில் பார்த்தா உங்கள்கிட்ட ஒருத்தர் பேசி ஒரே வாக்குவாதம் சண்டை, அதாவது குடும்பத்தில் கூட சில சமயம் அப்படி வந்துடும் பார்த்துங்க. வாக்குவாதம் சண்டையுமே வந்துட்டு இருக்கும். இது ஏன்னா அந்த பின்னணியும் நமக்கு தெரியாது. ஒருத்தர் ஒழுங்கற்று நடக்கிறார்னா என்ன பின்னணியத்தினால் அவர் நடக்கிறார், ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான காரியம். ஆகவே நம்ம என்ன செய்யணும்? மிக ஜாக்கிரதையோடு கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு காரியம், அதுவும் 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 14-15. மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமற் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனோட கலவாதிருங்கள். ஆனாலும் அவனை சத்துருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள். அதனால் நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் அப்படி ஒருத்தரை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறதோட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அவனை சரி பண்ணுறதுக்காக நீங்கள் பார்க்கணும். அவனுக்கு ஏன் குறை, ஒருவேளை அவன் பிறந்து வளர்ந்ததுனால அவன் அப்படி இருக்கிறானா, சப்போ அவனுக்கு நம்ம என்ன பேசலாம், அவனுக்காக நம்ம எப்படி ஜெபிக்கலாம். ஆனால் இங்கே கோடிட்டு பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற காரியத்தில் என்ன எழுதுகிறார் என்றால், ஒரு காரியத்தை சொல்கிறார். நீங்கள் 14ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமற் போனால் அவனை குறித்து வச்சுட்டு கொஞ்சம் நீ தள்ளி இருங்கிறாரு. அந்த மாதிரி நீங்கள் தள்ளி இருக்கணும்னா முதல்ல நீங்கள் எப்படி இருக்கணும்? நீங்கள் அப்படி செய்யும் போதே உங்கள் மனசாட்சி உங்களை குத்தும். நீ வசனத்துக்கு கீழ்ப்படுகிறாயா? அப்போ ரொம்ப ஜாக்கிரதை. அதாவது
இங்கே என்ன கடைசியாக இந்த செய்தியினுடைய கடைசியில் அப்பா என்ன கொண்டு வந்து முடிக்கிறார்னா, கீழ்ப்படிதலை முக்கியப்படுத்தி முடிக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இப்படி வசனம் கீழ்ப்படியாதவனை குறித்து வச்சுன்னு சொன்னால், அப்போ நம்மளையே அப்படி செய்ய சொன்னால் கர்த்தர் எப்படி நம்மகிட்ட எதிர்பார்ப்பாருன்னு பாருங்க. எவ்வளவு கீழ்ப்படிதலை எதிர்பார்ப்பார். அப்போ நீங்கள் கீழ்ப்படிதலை அவ்வளவு முக்கியத்துவம் படுத்த வேண்டும். நீங்கள் பைபிள் வாசிக்கும் போதே உங்களுடைய பேக் ஆஃப் த மைண்டில், இன்றைக்கி நான் பைபிள் வாசிக்கிறேன், இதில் எது நான் திருந்தணும், எதை நான் கீழ்ப்படியணும், இந்த இரண்டு கண்ணோட்டமும் நமக்கு நிச்சயமாக பல கண்ணோட்டங்களில் இது இரண்டும் இருக்கத்தான் வேண்டும் பிரியமானவர்களே. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இதற்கு ஆதாரமாக இன்னொரு வசனத்தை வாசித்து காட்டினா உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2 யோவான் புஸ்தகத்திற்கு, அந்த அதிகாரத்துக்கு நான் செல்கிறேன். ஏன்னா அந்த 2 யோவான்லேருந்து ஒரே சாப்டர் மட்டும்தானே இருக்கும், இல்லை நமக்கு தெரியும் இல்லையா? ஆமேன் ஆமேன். அதனால் நான் உங்களுக்கு பாருங்கள், 2 யோவான் 9ஆம் அதிகாரத்திலிருந்து நான் 9வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 யோவான் 9வது வசனம். கவனமாய் கேளுங்கள் பிரியமானவர்களே. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும், அது யாராக இருந்தாலும் சரி, பாஸ்டராக இருந்தாலும், பிஷப்பாக இருந்தாலும், அப்போஸ்தலன்னு சொல்லிக்கிட்டாலும் சரி, அவர் பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற, ரொம்ப முக்கியமான வசனங்க பைபிளில். அல்லேலூயா. ஏன்னா கீழ்ப்படிதல் அவ்வளவு முக்கியமானது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதனால தான் நம்ம நேற்று கூட நம்ம பார்த்தோம், அந்த மேத்யூ 7:21, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டுல நீ அங்கே வர முடியாது, என் பிதாவின் சித்தத்திற்கு செய்கிறவனேன்னு என்ன அர்த்தம்? கீழ்ப்படுகிறவனே. நல்லா தெரிஞ்சுக்கங்க. வெறும் பிளஸ்ஸிங்ஸ்க்காக மட்டும் ஏசாமிகிட்ட நீங்கள் போனீங்கன்னா எனக்கு தெரியல எப்படின்ட்டு. ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவருடைய கிருபை இருக்குமானால் எல்லாம் சரியாக நடக்குமானால், கீழ்ப்படிதலை நீங்கள் முக்கியப்படுத்தாவிட்டால் things may go wrong in your life. நம்ம அப்பா கீழ்ப்படிதலை ரொம்ப எதிர்பார்க்கிறவர், டிசிப்ளினை ரொம்ப எதிர்பார்க்கிறவர். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த வசனத்தில் கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல், நல்லா தெரிஞ்சுங்க பிரியமானவர்களே, மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்லனே இருக்குங்க. எப்பா, பிரசங்கிக்கிறதுக்கே அவ்வளோ பயமாக இருக்குங்க. கேட்கிற நீங்கள் பயப்படுகிறீர்களா பிரியமானவர்களே? கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருந்தாதான் பிதாவையும் குமாரனையும் உடையவர்களாக இருக்க முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பரிசுத்த ஆவியானவர் உங்கள்கிட்ட வந்துடுவார். நீங்கள் ஜெபிக்கிறதெல்லாம் நடக்கும். நீங்கள் கை தூக்கி ஜெபிக்கிறதெல்லாம், ஆசீர்வதிக்கிறதெல்லாம், விரட்டுகிறதெல்லாம் ஓடும் பிரியமானவர்களே. உங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றணுமா? உங்கள் சபையை நீங்கள் காப்பாற்றணுமா? நீங்கள் விரும்புகிற உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களை, தேசத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாகவும் ஸ்ட்ராங்காக சொல்லி ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாகவும் வேதம் அங்கே சொல்லுகிறது. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனே பிதாவையும் குமாரனையும் உடையவன். இப்போ நம்ம நினச்சிக்கிட்டோம், நம்மளாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் தானே. உண்மைதான், ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். ஒரு பெரிய காலம் ஆண்டவர் நம்மோடு போராடி கொண்டிருக்கிறார். அதுதான் சாங்டிஃபிகேஷன் டைம் சொல்கிறது. ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து, அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து, இல்லைன்னா தேவன் நம்ம ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து, இல்லாவிட்டால் நாம் மனம் திரும்பின நாளிலிருந்து ரட்சிக்கப்படுகிற நாள் வரைக்கும், அதான் நம்முடைய மரண பரியந்தம் தேவனுடைய ஆவியை நம்மோடு போராடி. எதுக்கு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் நிறைய உபத்திரம்லாம் உங்களுக்கு இருக்குல்ல, எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குது. ஏன் தெரியுமா? எதுக்குங்க அது? அப்பா வல்லமை உள்ளவர். அப்பா உங்களை பிள்ளையை தேர்ந்தெடுத்து விட்டார். அவரை மிஞ்சி உங்களை யாரும் தொடவும் முடியாது. அப்புறம் ஏங்க இவ்வளோ உபத்திரம் வருது? புரியலையா உங்களுக்கு? என் மகன்
கிறிஸ்துவையும் பிதாவையும் உடையவனா இருக்கணும்னா அவன் கீழ்ப்படிதலை சரியாக கற்றுக்கொண்டு வாழ வேண்டும். இதுக்கு வெளியில் என் மகா வாழ்ந்தா, அந்த கீழ்ப்படிதலுக்கு கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு வெளியில் வாழ்ந்தா என்னையும் குமாரனையும் என் குமாரனையும் உடையவனாக இருக்க முடியாது. ஆகவே எப்படியாவது என் மகளையும் என் மகனையும் கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு கீழ்ப்படிய பண்ண வேண்டுங்கிறதுக்கு தான் உபத்திரவத்தை அனுமதித்து, அந்த உபத்திரவம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஊழியர்களை தேடுவோம், உபவாசம் பண்ணுவோம், அதிகமாக ஜபிப்போம், அதிகமாக வேதத்தை வாசிப்போம், ஆவியில் போராடுவோம், ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்போம். இதில் என்ன ஆகும் தெரியுமா? இந்த துன்பம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படியே உங்களை மாற்றி கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு உங்களை கீழ்ப்படிய பண்ணிவிடும். இல்லையா? புரியுதா? அதனால தான் ரோமர் 8:28 நமக்கு இருக்கு வசனத்தில், அவரை இதில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே. இப்போ நீங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நீங்கள் கவனமாக இந்த முதல் வாரத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். என்னவென்றால், நான் இனிமே கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு கீழ்ப்படுகிறதற்கு ஒரு ஸ்ட்ராங் பிரின்சிபலோடு நான் வாழ்ந்தால் தேவையில்லாத அநேக உபத்திரவத்திலிருந்து ஒருவேளை நான் வெளியே வரக்கூடும். அல்லேலூயா. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டே பிதாதாங்க. சோதனைக்குட்பட பண்ணாமல் இருக்கும்படி நம்ம பரமண்டல ஜெபத்தில் அப்படி தான் சொல்கிறது. சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமைக்காரனிடத்திலிருந்து எங்களை ரட்சித்தரலும். நிறைய நேரங்களில் நம்ம ஒரு தவறான சூழ்நிலையில் இருக்கிறோம். பிசாசு தான் வந்து பயங்கர இயேசு என்ன செய்யன்னு திணறிக்கிட்டு இருக்கிற மாதிரியும், பிசாசு வந்து போட்டு நம்மளை வறுத்து எடுக்கிற மாதிரியும் ஆண்டவர் கண்டுக்கிட அப்படி நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லவே இல்லை. அல்லேலூயா. முழு ஆளுகைக்குள்ளே நீங்கள் உங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதனால தான் நீங்கள் எல்லா சூழ்நிலைக்கும் நன்றி செலுத்தணும். உங்கள் துன்பத்துக்கு நீங்கள் முதலாவது நன்றி செலுத்துறீங்களா? இந்த துன்பம் ஏதோ ஒரு நன்மை எனக்கு செய்து, என்னால் முடியலை, என்னால் தாங்க முடியலை, எனக்கு தெரியலை, இருந்தாலும் இந்த துன்பம் எனக்கு ஒரு நன்மையை செய்கிறது. ஆகவே நான் கர்த்தரை துதிப்பேன். காரணம், அவரே இதை எனக்கு அனுமதித்திருக்கிறார். ஏங்க, பவுலுடைய சரீரத்தில் இருக்க பிரச்சனையை 2 நிமிஷத்தில் மாற்றிருக்க வேண்டியதானே? என் கிருபை உனக்கு போதும்ட்டாரே. அல்லேலூயா. பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அப்பா தான் உங்களை டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, 3 காரியங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதில் கடைசியாக நமக்கு கற்றுக்கொண்ட காரியம் கீழ்ப்படிதலை முக்கியப்படுத்து. அல்லேலூயா. ஆமென். முக்கியப்படுத்துவோமா? ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, ஒரு நல்ல சீரீஸ் எங்களுக்கு கொடுத்தீங்கப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு டாக்டர்கிட்ட போனாலே என்ன டாக்டர் செய்யணும்னா, அன்றைக்கு கூட ஆண்டவரே அப்படி கார் ஓட்டிகிட்டு வரும்போது என்னுடைய பழைய பக்கடா வாங்குகிற ஒரு கடையில் நான் விருதுநகரில் நிப்பாட்டி வாங்கும்போது, என்ன நீங்கள் முந்தி மாதிரி அந்த இடத்துக்கு நீங்கள் போகிறது இல்லையா அப்படின்னு நான் கேட்டேன். ஆண்டவரே, அவர் சொன்னார், ஐயா நான் அந்த வண்டியை தள்ளிட்டு தான் போவேன், எனக்கு 15 நாள் சுகம் இல்லாமல் நான் படுத்துக்கிட்டேன். அப்போ டாக்டர் சொன்னார், உங்களுக்கு வயசாகிடுச்சு, இனிமேல் இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் வண்டி இழுக்கக்கூடாது, அதிலிருந்து நாங்கள் போகிறது இல்லையா, இந்த கடையிலே தான் நான் இருக்கிறேன். ஒரு மனிதன் கூட ஆண்டவரே நல் ஆலோசனை மருத்துவரிடத்திலிருந்து வரும் பொழுது தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுகிறான். எவ்வளவு பெரிய காரியம் ஆண்டவரே. நீங்கள் 8 பிரசங்கத்தில் நினைக்கிறேன் ஆண்டவரே, ஐ திங்க் ஸோ, எங்களை எச்சரித்து கொண்டே நீங்கள் இருந்திருக்கிறீங்க. இவைகளை விட்டு விலகு, இந்த மாதிரி காரியத்தில் கவனமாயிரு. கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மேலே ஆண்டவரே, 5 மணி நேரம் கூட இருக்கும். இதை மட்டும் இந்த சபைக்கு, இந்த கேட்கிற வாஞ்சியோடு கேட்கிறவர்களுக்கு அதை கொடுத்துருக்கீங்கப்பா. ஆகவே இதனுடைய முடிவில் என்னுடைய அப்ளிகேஷன், இது எல்லாத்துக்கும் ஒன்று தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்க, அதையும் அண்டர்லைன் பண்ணிட்டீங்க. ஆவிகளை பகிர்ந்து பார்க்கிற வரம். இது இருந்தால் யார்கிட்டையும் அவங்க பலவீனத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நாங்கள் பேச முடியும், விரட்ட முடியும். ஆண்டவரே, இந்த கிருபைகளை இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கும்படியாக மிக மிக தாழ்மையோடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே, இது ரொம்ப அவசியம். இந்த கடைசி காலங்களிலே உண்மையாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிற, இந்த வார்த்தையை வாஞ்சையோடு கேட்கிற எவர்கள் எப்பொழுது கேட்டாலும் ஆண்டவரே, அவர்களுக்கு நீ இந்த ஆவியை பகிர்ந்து பார்க்கிற ஒரு கிருபை ஆண்டவரே, அது இருந்தால் தான் ஒரு தீர்க்கதரிசியை கூட சரியாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறானா, ஒரு அந்நிய பாஷையை
ஆண்டவரே அதற்கு விளக்கத்தை கொடுக்கிற ஒருவன் ஆண்டவரே, இன்டர்பிரட் பண்ணும்போது ஆண்டவரே அவன் சரியாக கொடுக்கிறானா, இது எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளுகிறதற்கு மிக அவசியமான ஒன்று இது ஆண்டவரே. ஆமாண்டவரே, அதே போல ஞானத்தை போதிக்கும், அறிவை உணர்த்தும் அந்த வரமும் இந்த டிசர்னிங் ஆஃப் ஸ்பிரிட் இருந்தால் அவனை யாராலையும் ஏமாற்ற முடியாதப்பா. கிருபை தாங்க. இந்த வார்த்தைகளை கேட்டு இவ்வளவு நாள் பொறுமையாய் வந்து என் தேவன் என்னோடு என்ன பேசட்டும் என்று வந்த ஜனங்களை நீர் வெறுமையாய் அனுப்பாதரும் ஆண்டவரே. ஆறுதல் படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.